திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொக்கோ பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் வாங்க பார்க்கலாம். இதில் நிறையா நன்மைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இது உதவுது. இரத்த நாளங்களை விரிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. மனநிலையை சரி செய்யுது. கொக்கோ பழத்தில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. இது தளர்வு மற்றும் மகிழ்ச்சியை ஊக்குவிக்கும். அது மட்டும் இல்லாமல் மனநிலையை மேம்படுத்துது. மூளை செயல்பாட்டை நல்லா வச்சுக்குது. இதில் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி மூளையின் அறிவால் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு கொக்கோ உதவுது. ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதில் இருக்குது. இதில் கலவைகள் நிறைந்த ஆக்சிஜனேற்றர் இருக்குது. இது உடலுக்கு ரொம்ப நல்ல செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. வீக்கத்தை குறைக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய இதற்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இது கொண்டு இருக்குது. கொலஸ்ட்ராலை கொக்கோ கட்டுப்படுத்துது. இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி வைக்குது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறது மூலமாக தமனியில் உள்ள கெட்ட கொழுப்பை படிவதை தடுக்கிறதுக்கு இது உதவுது. இரத்த சோகையை தடுக்குது. இரும்பு சத்து இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால இது இரத்த சோகையை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை குறைக்குது. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. கொக்கோ பழம் சாக்லேட் தயாரிக்க இது பயன்படுத்தப்படுது. இது இனிப்பு சுவையில் இருக்கும். வெள்ளை கூழ் மற்றும் அதன் கொட்டை கொக்கோ அப்படின்னு சொல்லி அது ரெண்டையுமே பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கூழை நேரடியாக சாப்பிட்லாம். பானகம் மற்றும் இனிப்புகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கூழ் நேரடியாகவே சாப்பிட்லாம். இது புத்துணர்ச்சி கூட்டக்கூடிய சுவையில் இருக்கும். உலர்ந்த கூழாக கூட இதை பயன்படுத்தலாம். அந்த பீன்ஸ் அதை கொக்கோ கொட்டையை அப்படி சொல்லுவாங்க. அது சாக்லேட் தயாரிக்க மட்டும்தான் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. இப்படி கொக்கோவில் நிறைய இது பயன்படுத்தலாம். அது சாக்லேட்டாக பயன்படுத்தலாம், கூழாக பயன்படுத்தலாம், நிறைய இது பயன்படுத்தலாம். கொக்கோ பழத்தை சாப்பிட்றதுல அலர்ஜியை குறைக்கலாம், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம், எலும்புகளுக்கு இது வலுவூட்டும். இந்த மாதிரி வைட்டமின்கள் நிறையா இருக்குது. கனிம சத்துக்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அளவு சொல்லிக்கிட்டே போகலாம். இது உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியது. என்ன தான் இது பயன்படுத்தினாலும் எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பொருளில் ஏராளமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதனால் ஏற்படுற தீமையும் நிறையா இருக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி தான் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.